எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு இன்பமான வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. This was not easy, I can tell you. பார்த்துட்டுங்களா? இந்த போர் முடிவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து போட்டுட்டாரு. ஈரான் சைடும் கையெழுத்து போட்டுட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் தான் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கையெழுத்து எங்களை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அமெரிக்காவோட அந்த ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் தாக்கின்னு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னிச்சு. இப்போ கையெழுத்து போட்டுட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, போர் நின்றுடுச்சு. அந்த ஈரானுக்கு இந்த போர் நடந்த இழப்பீடெல்லாம் எதுவும் தரல. ஆனால் பொருளாதார அந்த நிதின்னு சொல்லுவாங்க, அது கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்கா சைடு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. உண்மையிலே ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்ட மாரி இருக்குது. பழைய நிலைமைக்கு எல்லா நாடுகளும் வரணும். எல்லா நாடுகள்லாம் குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட நாடுகள், குவைத்து, சவுதி, பக்ரைன், அதுமாரி பாதிக்கப்பட்ட நாடுகள் அதெல்லாம் மீண்டு சிறப்பாக பழைய போல் இருக்கணும். நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். மேடம் ஜமாயை போயிட்டு சில பொருளெல்லாம் வாங்கின சொன்னாங்க. தக்காளி, வெங்காயம், எலுமிச்சப்பழம், வாழைப்பழம், மாதுளப்பழம், பச்சை கலர் ஆப்பிள் கொஞ்சமாக கேட்டாங்க. அப்புறம் குஸ்பரா, பக்துன, ஜிர்ஜிர், நானா இந்த தழையெல்லாம் எடுத்துக்கினேன். கொஞ்சம் திராட்சை பழம் கேட்டாங்க. ஃபைனலாக வெள்ளரிக்காய் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டு போய் பாபா பேர் சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ண ஃபிஷ் வாங்கின குமார்னாங்க. ஓனர் ஆர்டர் பண்ண ஃபிஷ் அதுதான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. வாங்கினு வீட்டுக்கு போயிட்டேன். ஓனரு சரியான கோவத்தில் இருக்கிறாரு. கோவத்தை விட்டு 5,000 போல் தேடுது. என்னடா எதனா பண்ணிட்டேன்னு கேட்டால் நான் எதுவும் பண்ணலை, ஓனரே பண்ணிக்கினாரு. என்ன பண்ணிக்கினாருன்னா, பையனோட புது காரை வெளியேற்றுன்னு போயிருந்தார் போல் தெரியுது. வண்டியில் எண்ணெய் இல்லாமல் நிப்பாட்டிட்டாரு. ஐயோ ஐயோ, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய காரு, பையனோட கார் இல்லை, ஓனர் ஓடுற காரு எண்ணெய் இல்லாமல் நின்று ரொம்ப பிரச்சனை ஆகி நைட்டு ஃபுல்லாக நடு ரோட்டில் நின்று அதுக்கப்புறம் எத்தனை போய் ரெடி பண்ணார். இப்போ புது வண்டி. அந்த கோவத்தை யார் மேலே காட்டுவாங்க? டிரைவர் எங்கள் மேலே தான் காட்டுவாங்க. என் மேலே கத்திட்டு கூப்பிட்டு, வண்டி நான் பொறுமையாக தான் ஓட்டின்னு போகிறேன், ஏன் நீ வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு போகிற, எல்லாம் அடி வாங்கத்தானே இது வாங்கத்தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்புறம் திரும்பியும் கேனு வாங்கின்னு போய் பாஞ்சின்னு வண்டியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ நான் சனையில் இது வாங்கின்னு போகிறேன். இந்த கேன் 10 லிட்டர் கேனு, 1 தினார் 200 ஃபில்ஸு. அப்புறம் அதுலேருந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கு இந்த ஓஸ் இது ஒரு 1/2 தினார் பெட்ரோல் வாங்கிக்கின்னு போவோம். வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு இடத்துக்கு வாங்கின்னு வந்தாச்சு. பெட்ரோல் போடலாம், வெயில் வர அடிக்குது. இது பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் வண்டி ஷார்ட் ஆகுதா இல்லையான்னு. பெட்ரோல் போட்டாச்சு, ஒரு 10 லிட்டர் ஊற்றிருக்கிறேன். வண்டி ஷார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, வண்டி ஷார்ட் ஆகிடுச்சு. ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற வேண்டியது தான், வண்டி ஷார்ட் ஆகிடுச்சுன்னு. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். பிறந்தா சிக்கன், பொரிச்ச மீன், அப்புறம் கொஞ்சம் தக்கூசு ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சு மீனை புட்டு சாப்பாட்டில் வச்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், மீனாக சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் செம்மையாக இருக்குது, வச்சு நாக் அவுட் பண்ணுவோம். ஃபரவனியா பகுதியில் ஒரு போலீஸாரை தாக்கிட்டு தப்பிக்க முயன்ற ஒரு வெளிநாட்டவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்படி கைது பண்ணும்போது அவங்கள்ட்ட சில போதைப் பொருட்களும் சில உபகரணங்களும் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இண்டிகோ ஃப்ளைட்டும் T4லேருந்து பறக்கும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது. இது உண்மையாக இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு தெரில. உண்மையாக இருக்குன்னே நம்புவோம், ஏன்னா T4ல் ஃப்ளைட்லாம் கொஞ்சம் பறந்துன்னு தான் இருக்குது.
ஒரு 17 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. இவங்கள்ட்ட இருந்து கஞ்சா, கொக்கைன், லெரிகா மாத்திரைகள் என பல வகையான போதைப் பொருட்களும் 150க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விற்பனை செய்ய பயன்படும் கருவிகள், பணம், ஆயுதங்கள், தோட்டாக்கள் இவங்களும் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. கடைசியாக என்ன வேலை செஞ்சுன்னா, ஓனர் லொக்கேஷன் அனுப்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் மாத்திரை வாங்கி வந்து கொடுக்க சொன்னார். அதை வாங்கி வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் மேடம் கால் பண்ணி மத்தம் போய் சொன்னாங்க, அதுவும் போய் வந்துட்டேன். கடைசியாக அதனால் தகவல் சொல்லலான்னு போய் எல்லா வெப்சைட்டும் பார்த்தேன். எந்த வெப்சைட்லையுமே தகவல் எதுவும் வரல. அதனால் இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு, இன்றைக்கி வேலை எப்படி போச்சுன்னு கேட்டால், வேலை மதியம் அந்த பெட்ரோல் இல்லைன்னு ஓனர் திட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் இதுவாக திட்டார். அவர் பண்ணுற தப்புக்கு நமக்கு திட்டு விடுறது எப்பவுமே வழக்கம்தான். அதுக்கு ஈடு கொடுக்குற மாரி நல்லா ஒரு 4 மீன் பீஸு நறுக்குன்னு வந்துச்சு. அது கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வேலையில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.